வெல்கம் டு ஃபின்னெடு. இந்த சேனல்ல உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் எல்லாமே சிம்பிளா கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப பேசிக்கான டாபிக். ஆனா இது பேசிக்னு நினைச்சு நம்ம இதை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்க மாட்டோம். இதனால தான் நம்ம ஃபைனான்சியலா வளராம இருக்கோம். அப்படி என்ன டாபிக்னு தானே கேக்குறீங்க? அது என்னன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால உங்க காசை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். முதல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பத்தி டீப்பா பார்க்கலாம். இது எல்லா பேங்க்குக்கும் இருக்கிற பேசிக் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்னால நீங்க உங்க பணத்தை சேஃபா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசை நம்ம ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏடிஎம்லயும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது பேங்க் வேரி ஆகும். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல மோஸ்ட்லி 2.5% வரைக்கும் இருக்கும். பிரைவேட் பேங்க்ஸ்ல கொஞ்சம் அதிகமா கூட கொடுக்கலாம். ஆனா அதுவும் மேக்ஸ் 6% வரைக்கும் தான் போகும். செகண்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்னு இருக்கு. அதுல நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. ஆனா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் பத்தி பார்க்கலாம். இது உங்க லம்சம் சேவிங்ஸ் அமௌண்ட்டை சேஃபா வைக்கிற ஒரு மெத்தட். இதுல உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். எஃப்டிக்கு டென்யூர் ஃபிளெக்சிபிளா இருக்கும். 7 நாள்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்க பீரியட் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டென்யூர் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம் 5 இயர் டாக்ஸ் சேவிங் எஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 80C டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி, அதாவது எஃப்டில வச்ச அமௌண்ட்டுக்கு பேங்க்ல இருந்து லோன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் எஃப்டில வச்சோம்னா நீங்க 90,000 வரைக்கும் லோன் எடுத்துக்க முடியும். எஃப்டில சீனியர் சிட்டிசனுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. அவங்களுக்கு 1% வரைக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இது லாங் டேர்ம் கோல்ஸுக்கு ஒரு சூப்பரான சேஃபான ஆப்ஷன். இப்ப ரெக்கரிங் டெபாசிட்டை பத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியலனா கொஞ்சம் கொஞ்சமா மந்த்லி சேவிங்ஸ் பண்ண ஆர்டி தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆர்டிக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மந்த்லி பேங்க் கிட்ட டெபாசிட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் இல்லனா 10,000 ரூபாய் கூட மந்த்லி டெபாசிட் பண்ணலாம். டென்யூர் வந்து 6 மாசத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் சூஸ் பண்ண முடியும். ஆனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை எப்ப வேணா எடுக்க முடியும். ஆனா ஆர்டிக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எடுத்தா பெனால்டி இருக்கும். ஸோ மாசம் என் சேலரியிலேருந்து இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இந்த ஆர்டி மேரேஜ் எக்ஸ்பென்ஸ், டிராவல் பிளான்ஸ், கிட்ஸ் எஜுகேஷனுக்கு ரொம்பவே நல்லது. எக்ஸாம்பிளுக்கு 2,000 ரூபாய் மந்த்லி ஆர்டி வச்சா 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்க மெச்சூரிட்டி வேல்யூ அப்ராக்சிமேட்டா 77,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்மால் சேவிங்க்கு சூப்பரான ஆப்ஷன். அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டா இருக்கும். அதனால இன்ஃபிளேஷனை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதான்னு செக் பண்ணுங்க. கொடுக்கலனா உங்களுக்கு தான் லாஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வச்சுக்கத்தான். பணத்துக்கு இன்ஸ்டன்டா ஆக்சஸ் இருக்கணும். நீங்க அட்லீஸ்ட் 3 to 6 மாசம் எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ற மாதிரி சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. எஃப்டி லேடரிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா மல்டிபிள் எஃப்டி ஓபன் பண்ணணும். அது எல்லாமே வேற டென்யூரா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1 வருஷம் எஃப்டி, அடுத்து 3 வருஷம் எஃப்டி, அடுத்து 5 வருஷம் எஃப்டி. இந்த மாதிரி பண்றப்போ லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஆர்டிக்கு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை ஆர்டில ஆட்டோ டெபிட்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா மந்த்லி உங்க அக்கௌண்ட்ல இருந்து அதுவே டெபிட் ஆயிக்கும். இதுல இருந்து சேவிங்ஸை டிசிப்ளினா ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபைனான்ஸ் டாபிக்ஸை கிளீன் அண்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.